அப்டேட் கேட்டா கூட அப்டேட்டே குடுக்காத ஒரு மனுஷன், இன்னைக்கு 4:30 மணிக்கு போட்டு 5:41க்குலாம் அப்டேட் குடுத்துட்டாரு. எஸ், டேர் டெவில பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அஜித் சாரோட AK-64. ஸோ இந்த படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியலாக இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷா, அனிருத்தா மியூசிக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு டெபேட்டே வந்து பண்ணாங்க. கடைசியாக வந்து அனிருத் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன், யுவன் சங்கர் ராஜா போட்டிருந்தா நல்லாயிருக்கும். ஸோ யுவன் சங்கர் ராஜா வந்து இந்த படத்தில் வந்து இல்லை. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. அண்டு இந்த படத்தில் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து அப்டேட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றது கெஸ் பண்ண முடியல. ரொம்ப வந்து ஒரு ஃபங்கியாகவே வைக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்திரன். டைட்டில்லேருந்து எல்லாமே, காஸ்டியூம்லேருந்து எல்லாமே, அவர் படமே வந்து ரொம்ப ஃபங்கியாக பண்ணுறாரு. ஸோ டேர் டெவில்ஸ் எப்படி இருக்குன்றது நம்மளால் வந்து ப்ரெடிக்டே வந்து பண்ண முடியல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தை வந்து ஷாலினி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. விஜய் சார் அஃபிஷியலாக சினிமா விட்டு போனதுக்கப்புறம் அஜித் சார் வந்து அடுத்து படம் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் சூப்பராக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்துக்கு அப்புறம் சிறுத்தை சிவா கூட படம் பண்ணுறதா இன்னொரு அப்டேட் காத்துட்டு இருக்குது. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.